அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு அன்பான வணக்கங்க. நம்ம பசுமை பாரத நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரப்பயிர், பல பயிர் சாகுபடியை பற்றி தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரகம் வந்து பார்த்தீங்கன்னா, மாதுளையில் பகுவா அப்படிங்கிற ஒரு ரகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏக்கருக்கு நியரஸ்ட் ஒரு 4 லட்ச ரூபாயிலிருந்து 5 லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் வருமானம் தரக்கூடிய இந்த பயிரை எல்லா விதமான மண்ணுலையும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரோடு போடுற மாதிரி இருக்கக்கூடிய சிப்ஸு, சல்லி, சரளு இந்த மாதிரி சிப்ஸு, சல்லி இருக்கக்கூடிய மண்ணில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக வரக்கூடிய இந்த ஒரு ரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் கிளைமேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வருது. இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக மாதுளை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய விளையக்கூடிய மாநிலம்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மாதுளை விளையுது. இந்த மகாராஷ்டிரா மாநிலத்துடைய வெப்பநிலை அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 41 டிகிரி, அதாவது தமிழ்நாட்டுடைய ஹாட் கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ் 38 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கும் ஒரு அடாப்ட் ஆகி வரக்கூடிய ரகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுவா மாதுளை ரகம். நம்மளுடைய மண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணில் நல்லா நிறையா விளையும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மண்ணிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இதை விட பெஸ்ட்டான குவாலிட்டி நம்ம ஈல்டு எடுக்க முடியும். இந்த மாதுளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கமர்ஷியலாக சக்ஸஸாக போயிட்டு இருக்கக்கூடிய ரகம் வந்து இந்த பகுவா மாதுளை ரகம். இதில் இடைவெளி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பேசிங் அப்படிங்கிறது செடிக்கு செடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி ஸ்பேசிங்லையும், இந்த ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 அடியும், ஒரு 12 அடி வச்சுக்கலாம். இல்லை நம்ம தேவை இன்னும் கொஞ்சம் ஸ்பேசிங் விடணும் அப்படின்னா 14 அடியும் வச்சுக்கலாம். ஒரு ஏக்கருக்கு சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300லேருந்து 350 கன்று வரைக்கும் நம்மளால் நடவு பண்ண முடியும். அப்படி நடவு பண்ணும்போது நம்மளுடைய கமர்ஷியல் நடவு பண்ண 2வது வருஷத்துலேருந்து நம்ம ஈல்டு ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் இயர்லேருந்து நம்மளால் ஈல்டு எடுக்க முடியும். செகண்ட் இயர்லேருந்து ஈல்டு எடுக்கும் பொழுது ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு ஆவரேஜாக 10லேருந்து 15 கிலோ வருது. தேர்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 கிலோ வரைக்குமே நம்மளுக்கு வந்து ஈல்டு வருது. அப்படி ஈல்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக வந்து மாதுளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிலோ வந்து ஆவரேஜாக 270 ரூபா 250 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது. நம்ம இதுக்காக தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மார்க்கெட்லேயே போய் நாங்கள் செக் பண்ணியிருந்தோம். மாதுளையுடைய விலை என்ன போயிட்டுருக்கு, என்ன ரேட் போயிட்டுருக்குன்னு. ஆவரேஜாக ஹோல்சேல் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விலை வந்து 150 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் மாதுளை வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குது. டிஃப்ரெண்ட் ஆன் சைஸ் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரகம் பிரிக்கிறாங்க. சின்னது, பெருசு, மீடியம், அதோட பெருசு அப்படின்னு சொல்லி தரம் பிரிக்கிறாங்க. தரம் பிரித்து ஒரு 120 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாதுளை ரகத்தை பொறுத்து தரத்தை பொறுத்து விலை போயிட்டு இருக்கு. 160 इंग्लिश में बोला ना 160 நமக்கு சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா நமக்கு விலை கிடைச்சா கூட ஒரு செடிக்கு வந்து 15 கிலோ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1500 ரூபா வரைக்கும் நம்மளால் ஈல்டு எடுக்க முடியும். அப்படி 1500 ரூபா அப்படிங்கும்போது பட்சத்தில் ஒரு 300 செடி நம்ம நடவு பண்ணால் கூட ஒரு 4.5 லட்ச ரூபா வரைக்கும் ஏரில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட்டில் வந்து நம்ம ஈல்டு எடுக்க முடியும். 4.5 லட்ச ரூபா அப்படிங்கிறது இன்றைக்கி உள்ள சூழ்நிலை. இப்போ மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே ஃப்ரூட்ஸ் மார்க்கெட் தான். எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் பண்ணுறேன். அதிகமாக ஹாட் கிளைமேட் இருக்கக்கூடிய பிளேஸும் இது தான். எங்களுடைய ஃபார்மோடைய பொட்டன்ஷியல் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா ஃபார்மர்ஸோடைய பொறுத்த வரைக்கும் நம்ம பழைய வேஷ்டி பழைய சட்டையை போட்டு இன்றைக்கி விவசாயம் பண்ணிட்டுருக்கோம். சட்டை போடாமல் கூட விவசாயம் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்னஸாக விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. கமர்ஷியலாக ஒரு ஃப்ரூட்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக லாபம் எடுத்துகிட்டு இருக்காங்க. எதனால் அவங்களால மட்டும் விவசாயம் அவ்வளோ சாத்தியப்படுத்த முடியுது, எவ்வளோ அதிக லாபம் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம நிறையா சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்க கமர்ஷியலாக வந்து பார்த்திங்கன்னா லாபம் அதிகமாக எடுக்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து பார்த்திங்கன்னா குறுகிய இடத்துல அதிக லாபம் எடுக்கிற மாதிரி ஷார்ட் டைமில் வர மாதிரி ஃப்ரூட்ஸ் கிராப் நிறையா பண்ணுறாங்க. அப்படி ஒரு ஷார்ட் டைமில் வரக்கூடிய ஒரு பயிர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுவா மாதுளை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டைமில் இயர்லிஸ்ட் டைமில் ஈல்டு எடுக்க முடியும். நடவு பண்ண செகண்ட் இயர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக ஈல்டு ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி செகண்ட் இயரில் ஈல்டு ஸ்டார்ட் ஆகும்போது செகண்ட் இயர்லேருந்து நம்ம ஈல்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படிங்கும்போது இன்றைக்கி கமர்ஷியல் நம்மளுடைய கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ரகத்தை வந்து தேர்வு செய்யலாம். அதனால் இந்த மாதிரி ரகங்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கமர்ஷியல் நம்மளுடைய சாயில் நம்மளுடைய ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியலாக பண்ணும்போது ஒரு சக்ஸஸ் ஃபார்மிங் எடுக்க முடியும். மாதுளையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் வரக்கூடிய ஒரு பயிர் தான். தண்ணி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நார்மலாக தண்ணி மெயின்டைன் பண்ணால் போதும். தண்ணியை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் தண்ணி தேவைப்படாது. ட்ரிப்பில் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது வந்து அதனுடைய சென்ட்ரல் பொசிஷன் சொல்லக்கூடிய ட்ரிப்பில் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம தென்னைக்கு மற்ற பயிர்களுக்கு தண்ணி மெயின்டைன் பண்ணுறதோட 4ல் ஒரு பங்கு தண்ணி இருந்தாலே போதும். அதிகமாக வறட்சியில் வரக்கூடிய ரகம் தான் இந்த பகுவா மாதுளை ரகம். அதனால் தண்ணி மெயின்டெனன்ஸும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பெஸ்ட் அண்ட் டிசீஸும் கம்மியாக இருக்கும். இதை ஒரு கமர்ஷியலாக வந்து இன்றைக்கி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விவசாயத்தில் மாற்று பயிராக கொண்டு போகலாம். அப்படி மாற்று பயிராக செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் அதிகப்படியான ஒரு வருமானம் ஈட்ட முடியும்.